டியர் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போது எல்லோரும் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ப்ரிப்பரேஷன் லெவலை இந்த ப்ராப்ளம் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? இப்போ 5 நபர் 5 வேலையை 5 நாள் அப்படின்னா அப்போ 50 நபர் 50 வேலையை 50 நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அதான் தப்பான ஆன்சர். இப்போது ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்களேன். கொஷினில் நபரும் வேலையும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா கொஷினில் கொடுத்துருக்க நாள் தான் ஆன்சரில் வரும். இப்போ 5 சேமாக இருக்கா, நபரும் வேலையும் இங்கே 50 சேமாக இருக்கா, அப்போ கொஷினில் கொடுத்துருக்க அந்த 5 நாள் தான் இங்கே ஆன்சர். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னா, நபர் வேலை நாள், 5 நபர் 5 வேலையை 5 நாளில் பண்ணுறாங்க. 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாட்களில் பண்ணுவாங்க? அது நமக்கு தெரியாது, அதனால் நான் எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். இப்போது எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்த 5 எக்ஸுக்கு மேலே உள்ளதை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ என்ன ஆகும்னா 50 நபர் 5 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 5 நபர் 5 நாளில் முடிக்கிறாங்க. 50 நபர்னால் அப்போ வேலை சீக்கிரமாகிடும்ல. அப்போ இது எதிர்மறை. இது அதிகமாகும் பொழுது இது கம்மியாகுது. அப்போ இது எதிர்மோரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதிர்மோரல் அப்படின் போது தலைக்கீழே நம்ம எழுதிக்கலாமா? 50/5ன்னு. இப்போது வேலை 5 வேலை 5 நாள் முடிச்சிடுறாங்க. 50 வேலை, அப்போ வேலை அதிகமாகும் பொழுது நாளும் அதிகமாகுது. இது அதிகமாகும் போது இதுவும் அதிகமாகுதுங்கிற போது இது நேர்மோரல். நேர்மோரல் அப்படின்னா நம்ம நேராக எடுத்து எழுதிடலாம் 5/50ன்னு. இப்போ 50ம் 50ம் கேன்சல் ஆகிடும், 5ம் 5ம் கேன்சல் ஆகிடும், மிச்சம் உள்ளது 5. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 5 அப்படின்னு ஆன்சர். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான சம்மோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.